பெயரும் புகழும் ஒருவருக்கு சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லை. அந்த பெயரையும் புகழையும் பெறுவதற்கு அவர் எத்தனையோ இழந்திருக்கலாம், எத்தனையோ கடின உழைப்பை மேற்கொண்டிருக்கலாம். இத்தகு இழப்பின் மூலமும் உழைப்பின் மூலமும் அவர்கள் நமக்கு தருகின்ற படைப்புகளால் அவர்கள் நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், நாம் வாழ வைக்கிறோம். இத்தகு சிறந்த படைப்பாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அடையாளம் இப்போது. வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்பதற்கு இணங்க தனது இளம் வயதிலேயே பல இலக்கிய சாதனைகளை செய்து வருபவர் இளம் எழுத்தாளர் ராவண்ணா பானா அரூஸ் அவர்கள். கிழக்கு மண்ணில் இலக்கிய செழுமை மிக்க ஊர்களில் ஒன்றாக விளங்கும் கிண்ணியா மண்ணை பிறப்பிடமாக கொண்ட இவர் தனது பாடசாலை காலத்திலேயே பலராலும் பரவலாக பேசப்பட்டவர். 8ஆம் தரம் படிக்கும் போது சுவடு எனும் கவிதை தொகுப்பினை பாடசாலையில் வெளியிட்ட இவர் தனது 14வது வயதில் ஞான ஊற்று சஞ்சிகையினை வெளியிட்டவர். அதன்பின் கிண்ணியா டுடே என்ற பதிவு செய்யப்பட்ட செய்தி பத்திரிகையினை ஆரம்பித்த இவர் இன்று கிழக்கு என்ற வாராந்த செய்தி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்து செயற்பட்டு வருகின்றார். பாடசாலை காலத்தில் 2003ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டியில் கவிதை ஆக்கத்தில் தங்கப்பதக்கம் வென்றார். கிண்ணியாவின் வரலாற்றில் அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதலாவது நபர் என்ற பெருமையை இதன் மூலம் இவர் பெற்றுக்கொண்டார். மனிதவள முகாமைத்துவம் கற்கை நெறியை நிறைவு செய்திருக்கும் இவர் 2006ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையின் கல்விக் கொள்கை மற்றும் பாடசாலை சமூக நடைமுறைகள் குறித்த தனது மாற்றுக் கருத்துக்களை தொடர்ந்து எழுதி வருகின்றார். 2009ஆம் ஆண்டு தனது 21வது வயதில் 7 மாதங்களில் 21 நூல்களை எழுதியிருக்கும் இவர் தான் எழுதிய 21 நூல்களில் இதுவரையில் தீப்பிடித்த பூக்கள், முற்று வைத்தும் மூடப்படாத பேனா, மாணவர் மனதிற்கு ஆகிய 3 நூல்களுடன் இன்னும் 3 பாடப்புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையின் முதலாவது தமிழ் மொழியிலான வணிக சஞ்சிகையான திஸ் வேர்ல்டினை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் முன்னிலையில் மத்திய வங்கியில் வெளியிட்டு வைத்துள்ளார். இன்று அடையாளத்தில் நாம் உங்களுக்காக அழைத்து வந்திருக்கும் அதிதி ஒரு இளம் படைப்பாளி. அரூஸ் என்கின்ற அந்த இளம் படைப்பாளியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் அரூஸ். ஒரு இளம் படைப்பாளியை நாம் இன்று அடையாளத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். சிறு வயதிலேயே, மிகச் சிறு வயதிலேயே இந்த ஆற்றல் உங்களுக்குள் இருந்திருக்கிறது என்பதை நாம் சொல்வதை விட உலகறிந்த ஒரு கவிஞர் சொல்வதை சொல்ல வேண்டும். கவிஞர் மோனா மேத்தாவின் வாழ்த்துறையை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே தன் கவிதை நூலினை வெளியிட்டவர். 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே பல்சுவை மாத இதழொன்றின் ஆசிரியராய் இருந்து தன் ஆற்றலை நிரூபித்தவர். அரசு நடத்திய அகில இலங்கை கவிதை சிறுகதை போட்டிகளில் தங்கப்பதக்கத்தையும் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றவர். தமிழ் நெஞ்சங்களில் நின்றவர். 21 வயது இளைஞர் அரூஸ் தனது 21வது வயதில் எழுதிய 21 நூல்களையும் வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். உலக சாதனை இது. ஒப்பற்ற இவரின் ஆர்வத்தையும் ஆற்றலையும் போற்றுவோம் என்கிறார் கவிஞர் மோனா மேத்தா. உங்களுடைய இந்த ஆர்வத்தையும் ஆற்றலையும் போற்றுவதற்காகத்தான் நாமும் உங்களை இங்கே வரவழைத்து தூபானத்தின் அடையாளத்தில் எங்களுடைய நேயர்களுக்கு, ரசிகர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அரூஸ், சொல்லுங்கள், நீங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது, அதற்கு முந்தைய வகுப்புகளில் நீங்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறீர்கள். அதாவது வளரும் பயிராக பேச்சாற்றலை நிரூபித்திருக்கிறீர்கள். பாடசாலைக்கு நீங்கள் எல்லா மாணவர்களும் பொதுவாகவே பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் கள்ளத்தனம். ஆனால் நீங்கள் ஒரு நாளை கூட வீணாக்காமல் பாடசாலைக்கு சென்று கூட அந்த சிறந்த மாணவராக நீங்கள் பெயர் பெற்றிருக்கிறீர்கள். இது போன்ற உங்கள் அனுபவங்களை முதலில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிண்ணியாவில் உள்ள அல்மின்ஹாஜ் வித்யாலயத்தில் எனது ஆரம்ப கல்வியை கற்றேன் 5ஆம் ஆண்டு வரையில். அதுக்கு பிறகு திருமலை மாவட்டத்தில் உள்ள கிண்ணியா மத்திய கல்லூரியில் என்ற இடைநிலை கல்வியை நிறைவு செஞ்சேன். இதில் கிண்ணியா மத்திய கல்லூரி எனது ஆளுமையின் தொட்டிலாக நிறைய விஷயங்களை என்னிலிருந்து வெளிக்கொண்டிருந்தது என்று சொல்லலாம். அந்த காலத்திலிருந்தே படிப்பிலும் சரி, இப்படியான இணைப்பாட விதானங்களிலும் சரி, ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டி என்று எல்லோரும் சொல்லக்கூடியவாறு
எனக்கான விஷயங்கள் அமைந்து காணப்பட்டது. அதில் பாடசாலை காலத்திலிருந்தே 1ஆம் தரம் தொடங்கி 13ஆம் தரம் வரையிலும் வகுப்பில் முதல் மாணவனாகவே வந்திருக்கிறேன். அது மாதிரியே எல்லா போட்டிகளிலும் இதுவரைக்கும் ஏறக்குறைய 287 போட்டிகளில் பங்கு பற்றி முதலிடம் பெற்றிருக்கிறேன். அது பேச்சு போட்டியாக இருக்கலாம், கவிதை, கட்டுரை, இப்படியான சிறுகதை, இப்படியான பல போட்டிகளில். அதிலும் முதலாவது எனக்கு பாடசாலையில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு அனுபவமாக 6ஆம் தரம் படிக்கும்போது ஏறக்குறைய 1000 மாணவர்களுக்கு முன்னிலையில் பேசி எங்களது அப்போதைய அதிபர் SM ஷரீஃப் அவர்களினால் வளரும் வைரன பாடசாலையில் அனைவரும் பேசும் அளவுக்கு கொண்டு வரப்பட்டேன். அதன் பிற்பாடு என்னில் உள்ள எழுத்தாற்றலை இனங்கண்ட அவர் எனது கவிதைகள் அத்தனையும் சேகரித்து நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு கவிதை புத்தகம் சுவடு என்கின்ற பெயரில் வெளியிட்டு வைத்தார். அதற்கும் பாடசாலை முழுக்க அமோக ஆதரவு கிடைத்தது. நான் அறிந்த வரையில் 13 வயதில் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டது வேற யாரையும் நான் இதுவரைக்கும் அறிந்திருக்கவில்லை. அந்த 13ஆம் வகுப்பில் எழுதிய கவிதையே அதில் ஒரு கவிதையை சொல்லிக்காட்ட ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. கத்தியும் கம்புகளும் வாழ்வில் கயமைகள் அகற்றிடுமா, சத்தியம் தன்னை மறந்து இன்று சனங்களை வருத்துவதால் நித்தமும் ஈசன் கோபம் நின்னையே வந்து சேரும், துப்பாக்கி தூக்கி நித்தம் துரத்திடும் தன்மையினால் அப்பாவி மக்கள் அன்றோ அல்லற்படுகின்றனர், இப்பாரில் வாழ்வோர் யாவரும் இணங்கிட என் செய்வோம் என்று சொல்லி அந்த காலப்பகுதியில் யுத்தம் சூடு பிடித்திருந்த காலப்பகுதி அது. அந்த காலத்தில் இவ்வாறான கவிதைகள் எழுத முடிந்தது. இது அனைவரிடத்திலும் பாராட்டினை பெற்று தந்தது. அதுபோலவே பாடசாலை காலத்தில் ஒரு நாள் கூட லீவின்றி பாடசாலைக்கு தொடர்ச்சியாக 5 வருடங்கள் சென்றிருந்தேன். இது கூட பாடசாலை மட்டத்தில் முழுக்க பாராட்டி பேசப்பட்டது. இப்படியாக கல்வியிலும் சரி, இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் சரி, என்னால் முடியுமான வரைக்கும் இறைவனது உதவியோடு எனது ஆளுமைகளை வெளிக்காட்ட முடிந்தது. நீங்கள் அதே சிறு வயதில் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். 9ஆம் தரம் படிக்கும் போது ஞான ஊற்று எனும் சஞ்சிகையினை ஆரம்பித்து என்னை விடவும் வயதில் மூத்தோருக்கு எழுத்தார்வத்தினை வழங்கிய ஒரு சந்தோஷம் இப்போதும் இருக்கிறது. அது ஏறக்குறைய 8 இதழ்கள் வரையும் தொடர்ந்தது. அதன் பிற்பாடு சாதாரண தர பரீட்சை, அதிகம் படிக்க வேண்டிய சூழல், எனவே அது இடையில் நிறுத்தப்பட்டது படிப்புக்காக. அதற்கு பிறகு உயர்தரம் பாடசாலை சிறந்த பெறுபேறு, சாதாரண தர பெறுபேறு. எல்லோரும் வழக்கமாக ஆசைப்படுவதைப் போல மருத்துவத்துவைக்கு ஆசைப்பட்டு உயர்தரம் கற்றேன். இடையில் நிறைய வாசிப்பு, ஏராளமான புத்தகங்களை படித்திருக்கிறேன். இதுவரைக்கும் எனது சொந்த பணத்திற்கே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாங்கி படித்திருக்கிறேன். 3 லட்சம் பெறுமதியான புத்தகங்கள் வாங்கி படித்திருக்கிறேன். நான் படித்த புத்தகங்கள், நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வேன், கரை படிந்த மனித மனங்களை விடவும் கரையா நரித்த ஒரு புத்தகம் புனிதமானது என்று சொல்லி. நான் படித்த புத்தகங்கள் என்னை இந்த வல்லமையான பாதையில் வழிகாட்டவில்லை. மாறாக 1001வது என்பதை விடவும் 1001 என்றுதான் எனக்கு சொல்லித்தந்தேன் என்று சொல்லலாம். அந்த வகையில் எல்லோரும் இங்கு ஒரு வைத்தியராகவோ அல்லது பொறியியலாளராகவோ அல்லது ஒரு சட்டத்தரணியாகவோ ஆசைப்படுவதெல்லாம் அதன் பின்புலம், அதன் கடைசி கட்டத்தினை பார்த்தால் அதிகம் உழைக்க வேண்டும். உழைப்பதற்கு இப்படித்தான் உழைக்க வேண்டும் என்று ஒரு குறுகிய வட்டத்தினை போட்டு அதனுள்ளிருந்து நானும் அந்த 1001வது ஆளாக இருப்பதற்கு அப்போது நான் படித்த புத்தகங்கள் என்னை வழிகாட்டவில்லை. எனவே நான் அதிகமாக வாசித்த அந்த அனுபவங்கள், நிறைய பெரியார்களின் புத்தகங்களை படித்தேன். அவை எல்லாமே எது செய்தாலும் நாமும் வளர்ந்து சமூகத்தையும் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தினை எனக்கு சொல்லித்தந்தது. அப்போ அந்த ஆர்வத்தில் அந்த பாதையிலே பயணித்த சமயம் இப்படி ஒரு வைத்தியர், ஒரு பொறியியலாளர் என்கின்ற அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஆசை, எனவே நிறைய சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் அப்போது அந்த புத்தகங்களில் தான் நான் கற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் சாதனை படைத்த பெரியோர்களை, நான் படித்த பெரியோர்களை வைத்து பார்க்கும்போது யாவருமே இப்படி சமூகம் போட்ட ஒரு பாதையின் பின்னாலே அல்லது பெற்றோர் போட்ட ஒரு பாதையின் பின்னாலே அல்லது பாடசாலை அதிபர் சொல்கின்ற ஒரு பாதையின் பின்னாலே சென்று வந்தவர்கள் அல்ல. நான் படித்தவர்கள் வைத்து சொல்கிறேன். அவர்கள் எல்லோருமே எது தங்களுக்கு ஆர்வம் உள்ளது, எது தங்களுக்கு இயலுமான துறை, எது தங்களால் முடியுமான துறை என்று பார்த்து அந்த விடயத்திலேயே அதிகமாக பயணித்தவர்கள். நிச்சயமாக அரூஸ் இளையவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த உங்களுடைய பாடசாலை காலத்தில் பத்திரிகை ஆசிரியராக இருந்தீர்கள். இப்போது கிழக்கு என்கின்ற பத்திரிகைக்கு நீங்கள் ஆசிரியர். இந்த ஆர்வம் எப்படி வந்தது என்றெல்லாம் உங்களிடம் கேட்க முடியாது. எப்படி நடக்கிறது, எப்படி நடத்துகிறீர்கள் என்றுதான் கேட்க முடியும். சொல்லுங்கள்.
இதுல இப்ப எழுத்தாளர்கள்ங்கிறவங்களை நான் இரு வகையா பார்ப்பேன். ஒன்று எழுத்தார்வம் உள்ளவர்கள், இன்னொருத்தர் எழுத்தை ஆள்பவர்கள். அதுல இப்ப நிறைய பேர் எழுத்தார்வம் உள்ளவர்களாக மட்டுமே காண கிடைக்கிறது. எங்காவது எந்த பத்திரிகையிலாவது தங்களது பெயரை பதித்துவிட்டு செல்வோம் என்கின்ற ஆர்வம் மட்டுமே இருக்கிறதே தவிர அந்த எழுத்தினால் என்ன செய்ய போகிறோம் சமூகத்துக்கு என்கிற விடயம் இன்று மிக அரிதாகிவிட்டது. நான் அடிக்கடி என் வாழ்க்கையில சொல்லிக்கொள்ற பழமொழி, எனக்காக சொல்லிக்கொள்ற பழமொழி, நோவிங் இஸ் நாட் இனஃப், we must apply. அறிந்திருத்தல் மாத்திரம் போதாது, அதை பிரயோகிக்க வேண்டும். எனவே எழுத்திலுள்ள ஆர்வம், எழுத்தில் இறைவன் நமக்கு தந்த ஆற்றல், இது சமூகத்துக்கு பயன்பட வேண்டும். அதே சமயம் அது எம்மையும் வளர்க்க வேண்டும். அந்த வகையில் இதனை ஒரு வியாபார நோக்கிலும் நடத்தி வெற்றி காண வேண்டும் என்பதற்காக கினியன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்கிற ஒரு கம்பெனியை கூட்டிணைப்பு செய்து அதில் ஊடகத்துறையில் என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை விடயங்களையும் ஒரு வியாபார நோக்கிலும் சரி, அதே சமயம் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வியாபாரமாகவும் மாற்றி வருகிறேன். சராசரி பத்திரிகையிலிருந்து இது எந்த வகையில் வேறுபட்டிருக்கிறது? கிழக்கு எப்பவுமே எல்லோரும் பேசிக்கொள்ற விஷயம், எங்கட இந்த வாசகர் வட்டம் பேசிக்கொள்ற விஷயம், எல்லா பத்திரிகையிலும் இருந்து இதர கருத்துக்கள் வேறுபட்டு நிற்பதாக. எல்லோரும் இப்ப ஊடகம் செய்வது நிறைய விரசங்களை காட்டி, சினிமாக்களை மாத்திரம் காட்டி, பெண்களை காட்டி, இப்ப எங்கட இந்த பத்திரிகையில நாங்க பிரசுரிச்ச விளம்பரங்கள் கூட பெண்கள் ஒரு போக பொருளாக பயன்படுத்தாத வகையில தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாம் எந்த மாதிரின்னு சொன்னா மாண்பு எழுச்சிக்கான ஒரு அடையாளமாக பத்திரிகை திகழ்வுன்னு சொல்லி கருதுறேன். இப்ப அண்மையில கூட எல்லோருமே விஸ்வரூபம் படம் சம்பந்தமான கட்டுரைகளையும் ஆர்டிக்கலையும் எல்லோருமே எழுதி வந்தாங்க. இப்ப அதுல இருந்து கூட எல்லோரும் சொன்ன கருத்திலிருந்து எல்லா இஸ்லாமியர்களும் சொன்ன கருத்திலிருந்து வேறுபட்ட ஒரு கருத்தை நாங்க சொன்னோம். அது ஏறக்குறைய 16 இணையதளங்கள்ல பிரசுரிக்கப்பட்டு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறி வந்தது. அது மாதிரி இந்த டெல்லி மாணவி சம்பந்தமாக ஒரு பெரிய விசாலமான கட்டுரை எழுதப்பட்டிருந்துச்சு என்னால. அப்ப இது கூட சர்வதேச ரீதியில பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருந்துச்சு. அது மாதிரி இதுல நிறைய அரசியல் பேசுவோம். அப்ப இதுல நாங்க சொல்ல அரசியல் கருத்துக்கள் கூட அது மாதிரி எதை மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ, எது மக்களுக்கு தேவை அப்படியான விஷயங்களை பேசிட்டு போவோமே தவிர பத்திரிகை வியாபாரத்தை இலக்கா வச்சு நாங்க பேசுறோம். ஆனா மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும்போது தான் அது உண்மையான பத்திரிகை வியாபாரத்துக்கு உந்துதலாக இருக்கிறதா நாங்கள் அரசு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். நிச்சயமாக இரு வகையான சவால்கள். பத்திரிகை துறை என்றாலே எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பிரச்சனை என்கின்ற விஷயம், அது மாதிரி நாம் முன்வைக்கின்ற விமர்சனங்கள், இதுக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிர்வினைகள், இது சம்பந்தமான 2 வகையான பிரச்சனைகள். ஆனால் பொருளாதார பிரச்சனை என்று வரும்போது கிழக்கு பத்திரிகை மிக அமோகமாக வெற்றி நடைபெறுகிறது என்று சொல்ல வேண்டும். 5000 பிரதிகளுக்கும் மேலாக விற்று தேர்ந்து போகிறது ஒவ்வொரு வாரமும். இது எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பேரிடம் வந்து சொன்ன விஷயம், ஒரு தனி மனிதனாக இருந்து வாராந்த பத்திரிகை உங்களால் செய்ய முடியாது, இதனை மாதத்துக்கு 1 தடவை அல்லது மாதத்துக்கு 1 தடவை மாற்றிவிட்டு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் நான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதியோடு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். எழுத்துக்கு, நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கு மக்களிடத்தில் நல்ல மரியாதையும் ஆதரவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்தோம். அது அப்படியே இன்று மக்கள் மத்தியில் மிக பிரபலியமாக விட்டு தீர்ந்து போகக்கூடிய ஒரு பத்திரிகை மாறி இருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு பொருளாதார சவால்கள் மிகவும் குறைவு. அடுத்தது நாங்கள் முன்வைக்கின்ற விமர்சனங்கள், கருத்துக்கள், இதெல்லாம் இதுக்கு வர எதிர்வினைகள், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா இதுல பேசப்படுற விஷயங்கள், எங்களால் முன்வைக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே நியாயமான விமர்சனங்கள். யாரையும் நேரடியாக அவரது தனிப்பட்ட விஷயங்களை தாக்கியோ அல்லது யாருக்கும் சார்பா இருந்துட்டு இன்னொரு ஆளுக்கு எதிராக பேசியோ இப்படி இல்லாம நியாயமான விமர்சனங்களை முன்வைக்கிறதால அப்படியாக நேரடியான எதிர்வினைகளை இதுவரைக்கும் சந்திக்க இல்லை. எங்கேயுமே நியாயமான விஷயங்கள். இப்போ ஊடகம் என்றால் நடுநிலை என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். நான் அதை சொல்லவில்லை. ஊடகம் என்றால் உண்மையாக இருக்க வேண்டும். நடுநிலை என்பது உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான சமரசமாகவோ நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான சமரசமாகவோ இருப்பதை நாம் விரும்பவில்லை. அப்படி இல்லாம ஊடகம் என்பது உண்மையை சொல்ல வேண்டும். அந்த உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, உங்களை பற்றி மேத்தா அவர்கள் சொல்லும் போது 21 வயதில் 21 புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு சாதனை வீரராக திகழ ஆசைப்பட்டீர்கள். அது எந்த வகையில் சாத்தியமாகி இருக்கிறது? இது அந்த புத்தகம் நீங்க வாசின அந்த அவரது அணிந்துரை 3 வருடத்துக்கு முன்னால் அவர் தந்தது. எனது 21வது வயதில் ஏதோ ஒரு விஷயம் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், அதிலும் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வம், படைக்கின்ற சாதனை கூட சமூகத்துக்கு பயன்படக்கூடிய சாதனையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. உதாரணமாக ஒருத்தர் எல்லோராலும் தூக்க முடியாத எடையொன்றினை தூக்கி சாதனை படைக்கிறார் என்றால் அவர் எடை தூக்குவதால் யாருக்கு என்ன லாபம்?
அப்படி இல்லாமல் மற்றவருக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய சாதனை ஒன்றை செய்ய ஆசைப்பட்டேன். அதனால் அது சமூகத்தில் ஒரு வைப்ரேட்டை கொடுத்து அதனூடாக சில விஷயங்களை சாதிக்க ஆசைப்பட்டேன். அந்த ஆசையின் விளைவுதான் 21 வயதில் 21 புத்தகங்கள் என்ற கனவு. 21 புத்தகங்கள் எழுதி முடிக்கப்பட்டு அது ஒரே மேடையில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் கூட அது முடியாமல் போய்விட்டது. அதில் இதுவரைக்கும் 6 புத்தகங்கள் அச்சில் ஏற்றப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே 21 வயதில் 21 புத்தகம் என்கின்ற தகவல்கள் எழுதி முடிக்கப்பட்ட விஷயங்கள் உண்மையாகிவிட்டன. ஆனால் அது குறித்த நேரத்தில் 21 புத்தகத்தையும் ஒரே மேடையில் வெளியிட முடியாமல் போய்விட்டது. அரசு, இந்த தீப்பிடித்த பூக்கள் என்ன சொல்கின்றன? தீப்பிடித்த பூக்களுக்கு ஒரு பத்திரிகையில் விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. அதில் சொல்லியிருந்தால் அவர், சாக கிடக்கும் மானுட சமூகத்துக்கு சாஸ்திரம் சொல்கிறது இந்த தீப்பிடித்த பூக்கள். இதைத்தான் நானும் சொல்கிறேன். மானுட எழுச்சி தீப்பிடித்த பூக்களின் கரு. மானுட எழுச்சிக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். இங்கே மாணவர் மனதுக்கு, இது மாணவராக நீங்கள் இருந்த போது எழுதிய புத்தகம் அப்படியா? மாணவர் பருவத்தை கடந்து அடுத்த கட்டம், அதாவது உயர்தரத்தை முடித்து ஒரு மாணவனாக இருந்து பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம். சரி, இந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்பதற்கு முன் அதனுடைய பொருளடக்கத்தை பார்க்கலாம். மனக்கதவுகள், மாணவர் மனதுக்கு, மாணவ பருவத்தினர் குறித்து 2 கவிதைகள், பாடசாலை எதற்கு, மதிப்பிழந்து கிடக்கும் இலவச கல்வி, ஆசிரியர்களிடமிருந்து தப்பித்தல், நல்ல ஆசான்களை மதித்தல், வாசிப்பினால் பூரணமடைதல், மாணவ பருவத்தில் உழைத்தல், மாணவ பருவத்து தவறுகள். நிச்சயமாக ஒரு மாணவராக இன்னும் காதலில் விழல், பிடித்தமான துறையை தெரிவு செய்தல், இலக்கை நோக்கி பயணித்தல். மாணவர் மனதிற்கு இதுவரைக்கும் நான் வெளியிட்ட புத்தகங்களில் மிக சர்ச்சை ஏற்படுத்திய புத்தகம் என்று சொல்லலாம். இது பாடசாலை ஆசிரியர்கள் மட்டத்திலிருந்து மிக அதிகமான எதிர்ப்பினை ஏற்படுத்தி தந்தது. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எதற்குமே மாற்று கருத்து வரவில்லை. ஆனால் அவர்கள் அதனை எதிர்த்தார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அத்தனையும் தற்போது நிதர்சனமாக கொண்டிருக்கின்றன. நான் ஒரு மாணவனாக இருந்து பாடசாலை சூழலில் எவ்வாறான விஷயங்களை அனுபவித்தோனோ, எவ்வாறான விஷயங்களை நேரடியாக கண்டேனோ, அந்த விஷயங்கள் அத்தனைக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறேன் இந்த புத்தகத்தின் ஊடாக. அதில் இந்த பின்னட்டையில் ஒரு கவிதை போட்டிருக்கிறேன். வகுப்பு நடாத்தும் தருணத்தில் மாணவியின் மேசையின் கீழால் வாய்ப்புகள் தேடும் வாத்திகள் இங்கே மலிந்து விட்டார்கள் என்று. இது மறுக்க முடியாத நிதர்சனம். ஆனால் இதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இதற்கு அணிந்துரை எழுதியவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி கந்தசாமி. அவர் அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதை நீங்கள் வாசித்து காட்டலாம். உலக மாணவர்களின் மனதில் இடம்பெறும் தகுதியும் சிறப்பும் உடையது இந்த நூல். இந்நூல் ஒவ்வொரு ஆசிரியரினதும் ஒவ்வொரு மாணவரினதும் கையில் இருக்க வேண்டிய, நாளாந்தம் பார்க்க வேண்டிய நேர சூசி என்று SLM ஹசன் அஸ்ஹரி அவர்கள் சொல்லியிருக்கிறார், கிழக்கு மாகாண சபை முதல்வர். விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசும்போது கூட சொன்னார், இது மாணவர் மனதிற்கு என்பதை விடவும் ஆசிரியர் கவனத்திற்கு என்று சொல்லி. அதில் எவ்வாறான விஷயங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. முற்று வைத்தும் மூடப்படாத பேனா, இது ஒரு கவிதை தொகுதியாக இருக்கிறது. சொல்லுங்கள் இந்த கவிதை. இது எங்களோட கிண்ணியாவில் தலை சிறந்த அரசியல்வாதி ஏல் அப்துல் மஜீத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தற்போது உள்ள நேர அவகாசத்திற்குள் கட்டுரைகளாக படித்து அவரை விளங்கிக் கொள்வதற்கு அவகாசம் யாருக்கும் இல்லை. கொண்டு வந்த சிலபஸ் இது. ஏற்கனவே இருந்த பாட அமைப்புகளை மாற்றினார்கள். அதில் கொண்டு வரப்பட்டது எல்லாமே நடைமுறையில் உள்ள இலக்கியங்கள் மிக அதிகமாக கொண்டு வரப்பட்டது. பழைய பாடத்திட்டங்களை கற்பித்து பழகி போன ஆசான்களுக்கு அது சற்று கடினமாக இருந்ததாக நான் உணர்ந்தேன். எனவே நவீன இலக்கியங்கள் சம்பந்தமாக அதிக தெளிவிருந்ததன் விளைவாக அதனை மாணவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பின் பேரில் தமிழ் இலக்கிய நயம் என்கின்ற பாடத்திற்கான புத்தகத்தினை தொகுத்தேன். 2000க்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்று தீர்ந்தன. தற்போது அனைத்து மாணவர்களும் இந்த பாடத்திற்கான குறிப்பாக இதனை பயன்படுத்துவதாக அறிகிறேன். எப்படி உங்கள் ஆசிரியர்கள் இதற்கு வரவேற்பு அளித்தார்களா? ஆசிரியர்கள் ஒரு புத்தகம் மாணவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகத்திற்கு ஆசிரியர்கள் வழங்குகின்ற வரவேற்பை விடவும் மாணவர்கள் வழங்கினாலே போதும் என்று நான் கருதுகிறேன். பரீட்சை வழிகாட்டி 2 இதுவும் அப்படியே. இது இலக்கணம். பாடசாலைகளில் இலக்கணங்கள் படிப்பது குறைவு என்று ஒரு வாதம். இலக்கணம் கஷ்டம் என்கின்ற ஒரு
ஆமா, இலக்கணம் கஷ்டம் அப்படி நினைச்சிட்டே மாணவர்களும் அதை கஷ்டமாக எடுக்கிறாங்க. கஷ்டம் என்று சொல்லி ஆசிரியர்கள் அதை ஒதுக்கி விடுறாங்க. ஆனா தமிழ் இலக்கணம் வரம்பு, தமிழுக்கான வரம்பு. எனவே அந்த விஷயத்தை மாணவர்களுக்கு எளிய தமிழ் இலகுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பின் பேரில் அந்த புத்தகத்தின் செய்தி. அரசு ஆசிரியர்களிடமிருந்து தப்பித்தல் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆசிரியரிடமிருந்து தப்பித்தல், அதுக்கு நல்லாசான்களை மதித்தல் என்றும் எழுதியிருக்கிறேன். ஆசிரியர்கள் ஆசு சக இரியன் குற்றம் இல்லாதவன். ஆசிரியர்கள் எவர் குற்றம் செய்தாலும் சரி ஆசிரியர்கள் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் வளர்கின்ற சமுதாயம் நல்ல சமுதாயமாக வளர முடியும் என்கிற எனது வாதம். நாட்டிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி தற்போது கிளைவிட்டு வளர்ந்து வருகின்ற கலாசார பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்த காரணமும் பாடசாலையில் குறித்த மாணவன் ஒழுங்காக வழிப்படுத்தப்பட்டு சமூகத்துக்கு விடப்படவில்லை என்பது எனது கருத்து. பாடசாலையே வழிப்படுத்த வேண்டிய பாடசாலையே சில விஷயங்களில் தவறுகள் விடும்போது அவன் வெளியே வருகின்ற போது கத்தியும் கம்புடனும் வேறு வேறு வித்தியாசமான ஆசைகளுடன் இச்சைகளுடன் வருவதாக நான் உணர்கிறேன். நான் முழுக்க அந்த கட்டுரையில் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். என்ன நடக்கிறது என்றால், தண்டவாளங்களே தடம்புரலும் போது புகை வண்டிகளும் பயணிகளும் எம்மாத்திரம் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதிபர் ஆசான்களே உங்களில் மாற்றம் வேண்டும், இல்லையில் பாடசாலை கட்டிடம் சில ஒசாமாக்களுக்கு பெண்டகனாய் காட்சி அளிக்கலாம் என்று கவிதை எழுதியிருக்கிறேன். அது கவிதை இருக்கிறது, ஆனால் கட்டுரை வடிவில் தான் முழுக்க எழுதியிருக்கிறேன். இன்று இணையதளம் துவங்கி ஒவ்வொரு செய்தி பத்திரிகை விரித்தாலும் பாடசாலையில் ஒரு வல்லுறவு சம்பவமோ அல்லது பாடசாலையில் வித்தியாசமான சிறுவர் துஷ்பிரயோகமோ நடக்காத செய்திகளை பார்க்க முடிவதில்லை. ஒரு வாரத்தில் குறைந்தது 2-3 செய்திகளாவது வந்து கொண்டே இருக்கின்றன. இது சமூகத்தின் மானுட செழுமையின் அழகுக்கு கேடு. பாடசாலை என்பது மனிதனை வழிப்படுத்த வேண்டிய ஒரு இடம். பாடசாலையிலிருந்து தான் நாட்டின் ஜனாதிபதி வரை உருவாக்கப்படுகிறார்கள். எனவே அங்கு இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது அதை கட்டாயம் காரமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். எனவே அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட கட்டுரை தான் ஆசிரியர்கள் தப்பித்தல். சில சமயங்களில் இந்த தப்பித்தல் என்று சொல்லுகின்ற போது இந்த மாணவர்கள் கற்றலுக்கு டிமிக்கி கொடுக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதை வைத்தும் நான் ஒருவேளை நீங்கள் அப்படி கூறியிருப்பீர்களோ என்று யோசித்தேன். சரி, இனி மீண்டும் இந்த கிழக்குக்கு வருவோம். கிழக்கிலே இன்னும் புதிய அம்சங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி சொல்லுங்க. கிழக்குல இப்ப எங்கட அடுத்த இதா இப்ப அறிமுகப்படுத்திருக்கோம் தீர்வு பொதி என்ற ஒரு விஷயம். தீர்வு பொதின்னு சொன்னா எங்கட ஐலண்ட் வைரங்களுக்கு 60 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அப்ப குறித்த பிரதேசத்துக்கு அவங்களே நேரடியாக விசிட் பண்ணி அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோட குறைகளை மக்கள் வாயிலாக கேட்டறிந்து அதை பத்திரிகையில் பிரசுரித்து அந்த செய்தியை உரிய அதிகாரிகளுக்கோ அல்லது உரிய தலைவர்களுக்கோ சமர்ப்பித்து அவங்களிடமிருந்து தீர்வை பெற்று அந்த தீர்வையும் நாங்கள் பிரசுரிப்போம். இப்படியான ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கிறது. இந்த கடைசியாக வந்த இதழில் நாங்கள் அதனை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோம். இப்படியான இது போன்ற இன்னொரு கிழக்கு செய்தி பத்திரிகை நல்ல ஆளுமைகளை இனங்கண்டு நல்ல விருதுகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறோம். இந்த கிழக்கு என்கின்ற பத்திரிகை கிழக்கில் மட்டும்தான் எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறதா அல்லது இது தேசிய நாளிதழாக பதிவு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் கிழக்கில் செறிவாக படிக்கப்படுகிறது. பெயரே கிழக்கு. இப்ப நீங்க கிழக்கு என்று பெயர் வைத்ததும் இது கிழக்குக்கு மட்டும் தான் உரியது என்கின்ற எண்ணம் வந்துவிடும் இல்லையா? இந்தியா டுடே சர்வதேச இதில் நிறைய பேர் வாசிப்பாங்க. அது இந்தியாக்காரர்கள் மட்டும்தான் வாசிக்கணும் ஒரு அவசியம் ஒன்று இல்லை. கிழக்குங்கிறது குறித்த பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்துறதுக்கு வைக்கப்பட்டாலும் கிழக்கில் வார விஷயங்கள் எல்லாமே பொதுமைப்பாடான விஷயங்கள். அதனால கிழக்குங்கிற பெயரை வச்சுட்டு அதுல சந்தைப்படுத்தல விரிவுபடுத்த முடியாது என்கின்றத நான் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னு சொன்னா கிழக்கு இன்று கொழும்பு, பாணந்துறை, களுத்துறை எல்லா மாவட்டங்களையும் பரவலாக கிழக்கு மக்கள் பரவலாக வாழ்கிறார்கள் என்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது கிழக்கு அதிகமாக பேசுற விஷயம் எல்லாமே தமிழ் முஸ்லிம் உறவு. இதுல எங்கட பேப்பர் மேலே போட்டுகளை இன நல்லுறவுக்கும் நீதிக்குமான மக்கள் குரல். இன நல்லுறவு என்று பேசுகின்ற போது தமிழ் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சிங்களவர்கள், பௌத்தர்கள் இவங்க சம அளவுல வாழ்ற ஒரு பிரதேசம் கிழக்கு. இந்த 3 இனத்து மக்களும் சம அளவுல வாழ்ற பிரதேசம் கிழக்கு. இன்று இலங்கையின் மாத்திரமல்ல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவை இன நல்லுறவு. இந்த இன நல்லுறவுக்கு பங்கு விளைவிக்கின்ற நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே அதிலிருந்து அதற்கான ஒரு குரலாக, இன நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான ஒரு குரலாக இது அமைய வேண்டும் என்பதற்காக
இலங்கையை பொறுத்தவரை 3 இன மக்களும் சமமாக வாழ்கின்ற, 3 இன மக்களும் செறிவாக வாழ்கின்ற, கலந்து வாழ்கின்ற ஒரு இடம் கிழக்கு என்பதனால் இன நல்லுறவு என்ற அடிப்படையில் கிழக்கு என்று வைக்கப்பட்ட தவிர இது கிழக்கை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுகின்ற ஒரு பத்திரிகை அல்ல. ஆமாம். ஆனாலும் தமிழ் அறிந்தவர்கள் மட்டுமே இதை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த 3 இனங்கள் என்று சொல்லுகின்ற போது தமிழ் அறியாத, தமிழ் தெரியாத நிலையில் நிச்சயமாக சிங்களவர்களும் கூட இதில் உள்ள விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உங்களுக்கு சிரத்தை இருக்கும். அதற்கு என்ன முயற்சி? பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. எனவே கிழக்கு பத்திரிகை வருகின்ற எல்லா விஷயங்களையும் இலங்கை முழுவதும் உள்ள சிங்களவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனுடைய ஆன்லைன் எடிஷன் மிக விரைவில் நான் கொண்டு வந்து அதனை தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய 3 மொழிகளிலும் இப்போதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அரூஸ், மிக இளவயதிலேயே மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் பல சாதனைகளை படைத்து வருகிறீர்கள். இன்னும் நீங்கள் சிறந்த சாதனைகளை படைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. இன்று அடையாளத்தில் நாம் உங்களுக்காக அழைத்து வந்த அதிதி இளம் படைப்பாளர் ரா.ப. அரூஸ். அவருக்கு வாழ்த்து கூறிவிட்டு அடையாளத்துக்கு விடை கொடுத்து அடுத்த அம்சத்துக்கு வருவோம். அதற்கு முன் ஒரு இடை